வணக்கம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது. தை மாதம் முழுக்க சூரியன் மகரத்திலே இருப்பார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை. யார் அந்த 4 ராசிகள்ங்கிறது ராசி பலன்லயே சொல்றோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் பிடிவாதம் 3 பேருக்கும். மனசுல ஒரு மந்திரம் ஓடனா தப்பிச்சுக்கலாம். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, சுக்ரீவனே போற்றி, சுருதியே போற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது. 26 பகுதி. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க. நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு கோதுமை கொடுப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம். ஆனால் சூரியன் உதவியாக இல்லை. அதுக்கு வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா சூரியனுக்கு கட்டாயம் தீபம் காட்டணும். ஏன்? கிருத்திகனுடைய தலைவர் சூரியன். காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு. கேட்கறது இல்லை, படிங்க. அதனோட வார்த்தைகளை படிங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்கு, பரவாயில்ல, படிங்க. அல்லது கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து சொல்லுங்க. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள்பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிருக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போலே தெலுங்கிடு மொழியே போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானினம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து தீபம் கையில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஆமாம் சார், பாட்டு கர்ணன் படம்னு போடுங்க யூடியூப்பில். 1000 கரங்க சீர்காழி டிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இது. சொல்லுங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுப்பதும் நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு மேற்கு வெள்ளை நீலம். சூரியன் உதவியால், அதுக்கு தான் இந்த மந்திரம். கவனம். சூரியன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அது நல்லதில்லை, உடல்நலத்தை பாதிப்பார், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, 9, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு சுலோகம் இருக்கு. கேட்கறது இல்லை, படிங்க. அதனோட வார்த்தைகளை படிங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்கு, பரவாயில்ல, படிங்க. அல்லது கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து சொல்லுங்க. 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள்பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிருக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போலே தெலுங்கிடு மொழியே போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானினம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து தீபம் கையில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஆமாம் சார், பாட்டு கர்ணன் படம்னு போடுங்க யூடியூப்பில். 1000 கரங்க சீர்காழி டிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இது. சொல்லுங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுப்பதும் நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. சந்திராசிரமம். 3 நட்சத்திரத்துக்கும் பூசம், ஆயில்யம், புனர்பூசம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஆமாம், மனசில் ஒரு மந்திரம் மட்டும் ஓடணும். ஓம் அருணனே போற்றி, கருணனே போற்றி. இந்த 2 மந்திரமும் ஓடட்டும். வேற சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்போன்லேயே கிடைக்குது. 26 பகுதி. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க. நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு கோதுமை கொடுப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம்.
அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. சூரியனுக்கு தீபம் காட்டணும், சிம்ம ராசிங்கிறதுனால. உத்திரம் கண்டிப்பாக காட்டணும். அப்போ மற்றவங்க எல்லாரும் தான். உத்திரம் 2 வேளையும் காட்டணும், சாயந்தரம் காலையில் 2 வேளையும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடணும், ஓம் ஓம் அஞ்சனாதேவியே போற்றி. அனுகூலமான எண் 5, மேற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது, 26 பகுதி. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு கோதுமை கொடுப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். 3 பேருக்குமே மனசில் ஒரு மந்திரம் ஓடுனா திருஷ்டி குறையும். ஓம் மனுவே போற்றி, மனுவே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேட்கறது இல்லை, படிங்க. அதனோட வார்த்தைகளை படிங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க. அல்லது கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து சொல்லுங்க, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள்பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிருக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போலே தெலுங்கடு மொழியே போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானினம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து தீபம் கையில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஆமாம் சார், பாட்டு கர்ணன் படம்னு போடுங்க யூடியூப்பில். 1000 கரங்கள், சீர்காழி, டிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இது, சொல்லுங்கள், நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுப்பதும் நல்லது. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், நல்லா இருக்கு. தயவு செய்து மனசில் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேட்கறது இல்லை, படிங்க. அதனோட வார்த்தைகளை படிங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க. அல்லது கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை கேட்டு பாருங்க, படிச்சு பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து சொல்லுங்க, 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள்பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிருக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போலே தெலுங்கடு மொழியே போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானினம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து தீபம் கையில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஆமாம் சார், பாட்டு கர்ணன் படம்னு போடுங்க யூடியூப்பில். 1000 கரங்கள், சீர்காழி, டிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இது, சொல்லுங்க, நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுப்பதும் நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. தயவு செய்து பேச்சிலே நிதானம், அவசரம் வேண்டாம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுனா தப்பிச்சுக்கலாம். எப்போ வேகம் எப்போ நிதானங்கிற புத்தி வந்துடும். ஓம் ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி, அனந்தனே போற்றி. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது, 26 பகுதி. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு கோதுமை கொடுப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பிரமாதமான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது, பேச்சில் சிக்கல் இருக்குது. மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் அதிதியே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, சூரியன் ராசிக்கே வந்திருக்கிறார், நல்லதில்லை.
மொத்தத்தில் நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் காசியபரே போற்றி, காசியபரே போற்றி, கார்கோடகனே போற்றி. 2 மந்திரமும் சொல்லுங்க. நிதானமாக இருங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு செல்ஃபோன்லேயே கிடைக்குது. 26 பகுதி. ஏதாவது ஒரு பகுதியை ஒரு 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது நடக்கும் அல்லது கெட்டது தடுக்கப்படும். உறுதி. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு கோதுமை கொடுப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது தடுக்கப்படும். உறுதி. அனுபவத்தில் பார்ப்பீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே வழிபாடு முக்கியம். ராசிக்கே சூரியன் வந்திருக்கிறார், அது வேற. எனவே மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி. கிழக்கு திசையனுடைய அதிபதி இந்திரன். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நிதானம், பொறுமை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சூரியனுக்கு காலையில் தீபம் காட்டணும் அல்லது சாயந்தரமாவது காட்டணும். சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். இந்த மந்திரத்தையும் சொல்லணும். ஏன்? உத்திராடத்தினுடைய தலைவர் சூரியன். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 9 மேற்கு சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலக்குறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதம், வெற்றி. ஆனால் சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். இது நல்லதில்லை. கவனம். வழிபாடு முக்கியம். அதுக்கு மட்டும் வழிபாடு செஞ்சிடணும். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் ஆதியே போற்றி, ஆதியே போற்றி, அருகே போற்றி. அருகுனா அருகம்புல். அருகே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்கள். நல்லது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. தயவு செய்து ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. கேட்கறது இல்லை, படிங்க. அதனோட வார்த்தைகளை படிங்க. அது சமஸ்கிருதத்தில் இருக்குது, பரவாயில்ல, படிங்க. அல்லது கர்ணன், பழைய கர்ணன் படத்தில் 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றிங்கிற பாட்டை கேட்டு பாருங்க, படித்து பாருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சூரியனை பார்த்து சொல்லுங்கள். 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள்பொங்கு முகத்தை காட்டி இருளீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஒரு உயிருக்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தூயவர் இதயம் போலே தெலுங்கடு மொழியே போற்றி, ஞாயிறே நலமே போற்றி, நாயகன் வடிவே போற்றி, நானினம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி சூரியனை பார்த்து தீபம் கையில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள். ஆமாம் சார், பாட்டு கர்ணன் படம்னு போடுங்க யூடியூப்பில். 1000 கரங்கள், சீர்காழி, டிஎம்எஸ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு இது. சொல்லுங்கள். நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுப்பதும் நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கலகரிங்க. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி உண்டு. அப்புறம் என்ன? நல்லா இருக்கு. சந்தோஷம். ஜெயிக்கிறீங்க. சூரியன் இந்த மாதம் முழுக்க, தை மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. எனவே சந்தோஷம். கலக்குங்க. நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. மனசில் மட்டும் திருஷ்டிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி திருஷ்டியை குறைச்சிருங்க. ஓம் ஓம் சிவநேத்ரா போற்றி, சிவநேத்ரா போற்றி. நேத்திரம்னா கண்ணு. சிவநேத்திரம். சிவனுக்கான ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். சிவநேத்ரா போற்றி. அனுகூலமான எண் சொல்லியிருக்கோம், திசை சொல்லியிருக்கோம், நரம் சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நேயர்களே, இந்த தை மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு சூரியன் உதவி செய்வார். அந்த 4 ராசிகள் எவை? சிம்மம், விருச்சிகம், மீனம், மேஷம். மீனம், மேஷம், விருச்சிகம், சிம்மம். இந்த 4 ராசிகளுக்கு சூரிய பகவான் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் என்பதை மறக்காதீர்கள். ஆம், நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.